இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தை யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். அல்லேலூயா. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அல்லேலூயா. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆரோனுடைய கோல் அவர்களுடைய கோலை விழுங்கிற்று. அல்லேலூயா. வசனம். ஆமென். அல்லேலூயா. இது நமக்கு பரிச்சயமான அதிகாரங்கள், தெரிந்த அந்த சம்பவங்கள் தான். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதுபோல தான் இந்த நாட்களிலும் கூட ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிற்று. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்குறோம், யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்க. அவர்கள் என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சாந்து செங்கலும் செய்கிற வேலை, வயலில் செய்கிற பலவிதமான வேலை, ஜீவனையும் என்ன செஞ்சுன்னா கசப்பாக்கிடுச்சு. அந்த மாதிரி அவங்க நொறுக்கப்பட்டாங்க. அதுவும் அன்றி பிறக்க போகிற ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடணும். அல்லேலூயா. இப்படி ஒரு தர்ம சங்கடம், இப்படி ஒரு வேதனை, ஜீவனை கசப்பாக்கிடுச்சு. அல்லேலூயா. ஆனாலும் அவங்க ஆண்டவர்கிட்ட முறையிடலை. ஆனால் அவங்க பெருமூச்சு கர்த்தருடைய சமூகத்திற்கு எட்டினது வசனம் சொல்லுவாங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, அல்லேலூயா, நாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் பண்ண உடன்படிக்கை அவர் என்ன செய்கிறாருன்னா நினைவு கூறுகிறார். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். ஆமென். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். அல்லேலூயா. அவர் மறக்கவே மாட்டார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர்களுடைய சத்தம், அந்த முறையிடுகிற சத்தம் தேவ சன்னதியில் போய் எட்டினது. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெருமூச்சு கூட அங்கே எங்கே போயிருக்கு பாருங்க. அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் எங்கே பரலோகத்தில் இருக்கிறார், பெருமூச்சை கேட்டு அவர்களுக்காக என்ன செய்கிறார்னா இரக்கம் கொள்கிற தகப்பன். அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கொள்ளுகிறார். அவர் என்ன செய்கிறார்? மோசையை அழைக்கிறார். இது நமக்கு பரிச்சயம். மோசே சொல்கிறாரு, நான் திக்குவாய் மந்தனான்னு சொல்கிறாரு. நிறைய காரியங்கள் சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் மோசையை தான் வந்தாகும்னு சொல்லி மோசையை அழைத்து 2 அடையாளங்கள் கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது அடையாளம், பார்வோனை நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அடையாளம் கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது அடையாளம், கோலை கீழே போடும்போது கீழே போட்டோடனே அது பாம்பாயிடும். அவன் விலகி ஓடுவான் பயந்து. உடனே வாழை பிடினோடனே மறுபடியும் கோலாயிடும் கையில். அல்லேலூயா. அதே போல் 2வது என்னென்னா, கையை உள்ளே போடு வஸ்திரத்துக்குள்ளே, வெளியில் எடுத்து அந்த உறைந்த மழையை போல் ஆகிடும் கை. மறுபடியும் உள்ளே போட்டு வெளியில் எடுக்கும் பொழுது அது சஸ்தமான கையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது மோசே பயந்து சொல்லும் பொழுது, நான் வேறு யாரையாச்சும் அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்வார், ஒன்று கூட அந்த ஆரோனை, அவன் நல்லா பேசுவான்ல, அவனை நான் என்ன செய்கிறேன், உனக்கு வாயாக வைக்கிறேன். நீ என்ன செய்வ தெரியுமா, நீ தேவனாக இருப்ப, அவன் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தேவன் எவ்வளவாய் அவர் அந்த ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு ஜனங்களுக்காக ஒரு மனுஷனை எப்படி எழுப்புறாரு பாருங்க. இந்த நாட்களையும் கூட நம்மளையும் அப்படி தான் ஒரு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன். அப்படி இருக்கும் பொழுது பார்வோன்கிட்ட போகிறாங்க. பார்வோன் என்ன செய்யலைன்னா அவன் ஏற்றுக்கலை. இன்னும் அந்த வேலையை கடினப்படுத்தும் பொழுது, அவங்க என்னை கொல்றதுக்கு தான் நீங்களாம் வந்திருக்கீங்களான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட பொழுது மறுபடியும் போய் இந்த அடையாளத்தை காண்பிக்க சொல்லுவார். அப்போ தான் போகும் பொழுது பார்வோனுக்கு முன்பாக போய் என்ன செய்வாங்கன்னா, ஆரோன் அந்த கோலை, மோசையுடைய கோலை போடும் பொழுது கோல் பாம்பா மாறும். மீன் உடனே அவன் என்ன செய்வான் தெரியுங்களா, பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் வரவழைப்பான். அவர்கள் என்ன தங்களுடைய மந்திர வித்தையினாலே அவர்களும் என்ன செய்வார்கள்னா கோலை கீழே போடும்போது பாம்பா மாறும். ஆனால் இங்கே ஒரு விசேஷம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த சூனியம், அந்த மந்திரவாதம், அதுக்கெல்லாம் என்ன சம்மந்தமே கிடையாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தமே இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இல்லை. இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கோல், ஆரோனுடைய கோல், அந்த மந்திரவாதிகளுடைய கோள்களை விழுங்கி போட்டோம். ஆமீன். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இதே மாதிரி பரிச்சயமான வசனம் நமக்கு தெரியும் தானே. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பார்வோன், இந்த பார்வோன் வேற, இந்த பார்வோன் என்ன செய்கிறான், அதே அவன் சொப்பனம் கண்டு கலங்குறான். முதலாவது சொப்பனத்தில்
அழகும் பசுமையுமா இருக்க புஷ்டியான 7 பசுவை அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் வந்து நதியிலேருந்து ஏறி வந்து விழுங்கி போட்டுரும், பட்சித்து போட்டுரும். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் நித்திரை செய்யும் பொழுது 7 கதிர்கள், நல்ல செழுமையான கதிர், அது ஓங்கி வளர்ந்திருந்தது. பின்பு சாவியான கீழ்காற்றினால் தீர்ந்தது. 7 கதிர், எவ்வளோ ஒரு இதாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அந்த கதிர் என்ன செய்யுதுன்னா இந்த செழுமையான கதிர்களை என்ன செய்யுதுன்னு விழுங்கி போட்டதுன்னு பார்ப்போம். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து வேறு காரியங்கள். ஆனாலும் இங்கே நமக்கு தெரிந்து, ஆனால் இங்கே உடனே இந்த பார்வன் கூப்பிட்ற மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் கூப்பிடுங்க, யாராலையும் சொல்ல முடியல. அர்த்தத்தை ஒருவராலையும் சொல்லவே முடியல. அதே போல தான் இப்போ இங்கே 10 வாதைகளுக்கு நமக்கு தெரியும். சர்ப்பம் ரத்தமாக மாறும், தவளை, பேன்கள், வண்டுகள், கொள்ளை, அந்த கொள்ளை நோய், எரிபந்தமான கொப்பளங்கள், கல்மலை, வெட்டுக்கிளி, காரிருள், தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் மரணம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் போகவே விடுவோம். அல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது இங்கே நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் ஆரோனுடைய கோல், அவருடைய கோள்களை விழுங்கி போட்டது. அவங்க தவளைகளை, அடுத்தது தவளைகளை வர வைப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க தெரியும், மந்திரவாதிகளும் தன்னோட மந்திர வித்தையினால தவளைகளை பிறப்பிப்பாங்க. அடுத்த காரியம் நடக்குது. ஆமீன். 3வதா என்னன்னா, அவர் முதலாவது என்ன செய்கிறாங்க, கோலை கீழே போட்டாங்க, பாம்பாச்சு. அடுத்தது நதியின் மேலே என்ன செய்கிறாங்க, அந்த கோலை நீட்டுறாங்க, ரத்தம் ஆயிடுச்சு. அடுத்து தவளை வந்துச்சு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேலே அடிக்க சொல்கிறாரு. அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறான், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியின் புழுதியை வந்து இவங்க அடிக்கும் பொழுது ஆரோனுடைய கோலை நீட்டி அடிக்கிறான். அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் மாறி போச்சு. அல்லேலூயா. மந்திரவாதிகளும், இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்கிறாங்க, செய்தும் அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. இதான் அங்கே முக்கியம். எப்படி அங்கே ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரத்தில் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல அந்த மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் கூடாமல் போயிடுச்சோ, அதே போல் இங்கவும் மந்திரவாதிகளால் கூடாமல் போயிடுச்சு. அது ஏன்னு அவங்களே சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பிரமிப்பாக இருந்தது என்னென்னா, அவ்வளோ பெரிய பாம்பை வர வைக்க முடிஞ்சு அவங்களால சின்ன பேனை வர வைக்க முடியலையா? தவளைகளை வர வச்ச முடிஞ்சு அவங்களால ஏன் பேன்களை வர வைக்க முடியல? அதுக்கு ஆன்சர் அவங்களே சொல்கிறாங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல். அமேன். இங்கே நமக்கு அமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய விரல், அவர் விரல், அந்த விரலுக்கு கூட யாரால் என்ன செய்ய முடியாதுன்னா எதிர்த்து நிற்கவே முடியாது. அமேன். அதான் அப்போ அங்கே சொல்கிறாங்க, இது தேவனுடைய விரல். அதனால் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த பெண்களை வர வைக்க. அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே முடியல. எரிப்பந்தம் கொப்பலம்னா அவங்களுக்கே வந்துடுச்சு. அமேன். ஒரு எல்லை தான். அமேன். இதனால நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற காரியம் இங்கே ஒன்று உண்டு. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக யாருமே என்ன செய்ய முடியாதுன்னா ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை, எதுவுமே செய்ய முடியாது அவருக்கு விரோதமாக. அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. அதான் இங்கே கற்றுக்கொள்கிறோம். நமக்கு இந்த நாட்களில் தான் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.